ராசி, இந்த நட்சத்திரம், இந்த ஜாதகக்காரங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் உடனே வந்து பரிட்சயமா முடிஞ்சிரும் அப்படின்னு. அதான் அந்த மாதிரி யாரு? அதுதான் இந்த மாந்தி தான். இப்போ அவங்க ராசிய வச்சு சொன்னாலும், அந்த ராசிநாதனோட அந்த மாந்தி இணைஞ்சிருக்கணும். ஓ! மீன ராசின்னு வச்சுக்கங்களேன், மீனத்தோட இந்த மாந்தி பகவான் சம்மந்தப்பட்டிருக்கணும், இல்ல பார்வை இருக்கணும். அவர் வாங்கின நட்சத்திர புள்ளி இருக்குது, இவ்வளோ கணக்கு இருக்குது. அதான் சொல்றேன். அது வந்து ஜாதக ரீதியா போனா மக்களுக்கு புரியாது. புரியும். திரும்பவும் சொல்றேன், எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க ஜாதகத்தில மாந்தி பகவான் எங்க இருக்காருன்னு முதல்ல கணக்கு பார்க்கணும். அவர் நின்ற நட்சத்திரம் எது? அந்த அதிபதி 6, 8, 12ல சம்மந்தப்பட்டிருக்காரா? பார்வை இருக்கிறதான்னு சொல்லிட்டு பார்த்து, எளிமையா கண்டுபிடிச்சு, விஷயத்த சொல்லிடலாம். ஐயா உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்க குடும்பத்தில இருக்கு. இப்ப நடைமுறையில லைவ்ல இருக்கு. இல்ல அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஜாதக அடிப்படையில அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், உங்க ஜாதக அடிப்படையில தெரிஞ்சு கொள்ள முடியுமான்னா, 100% மிக மிக எளிமையாவே தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இதுல இருந்து எப்படி ஐயா வெளிய இல்ல வர்றது? அது அப்புறம் அதுக்கு பரிகார முறைகள்ன்றது அது அடுத்த கட்ட ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு விஷயம் மாறுபடும். ஒருத்தருக்கு சைவமா முறையில வந்து பரிகாரம் அமையும். ஒருத்தருக்கு அசைவ முறையில பரிகாரம் அமையும். அது அவங்க சுய ஜாதகத்த ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும்.